guys, welcome back to my channel. ஸோ ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஹால் மயிலாடுதுறையில் ஒன் ஆஃப் த பெரிய ஹால் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க கல்யாணம் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அவுட்டர் செட்டப் எல்லாமே வந்து ஹியூஜாக போட்டிருக்காங்க பாருங்கள். நைட்டில் லைட்லிங்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக தெரியும். இது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் மண்டபத்தில் எங்களோட ஸ்டேஜு அது எல்லாமே நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா, மயிலாடுதுறையில் இருக்கிற சிக்னேச்சர் மஹாலில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்களோட டெக்கரேஷன் தான் இன்றைக்கி இங்கே போயிட்டுருக்கு, எஸ்எஸ்ஆர் டெக்கரேஷன்ஸ். ஸோ நம்ம அப்படியே உள்ளே என்னென்னலாம் இருக்குது இந்த மண்டபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். பட் நாளைக்கு ஆனால் வீடியோ எடுக்க முடியாது, அதாவது சிஎம் வரார் போல். ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதனால் இன்றைக்கே நான் காமிச்சிடுறேன். ஆர்ச்சே பயங்கரமாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், லுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கோல்டன் ஆர்ச் எல்லாம் வீடியோக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது மண்டபம். ஸோ உள்ளே போயிட்டு காமிச்சிடுறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பூ ஆர்ச்சி இன்னும் வைக்கல. பூ ஆர்ச்சி வச்ச உடனே இந்த இடத்த நான் காமிக்கிறேன், வீடியோவில் இருக்கும். ஸோ உள்ள மண்டபத்தோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஃபுல் ஏசி. ஸோ ஸ்டேஜின்னு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு ஸ்டேஜ் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. பட் இருந்தாலும் ஆல்ரெடி இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளோட பேஜில். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த மண்டபத்தை தான் பார்க்க போகிறோம். மண்டபம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் உட்காருவாங்க? கிளாத்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து குஷன் சேர். ஸ்டேஜ் டிசைனுமே நல்லாயிருக்கு. நாளைக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷனு. ஸோ பார்த்திங்கன்னா முக்கியமான சில ஒர்க்ஸ் எல்லாமே இப்போயே முடியுது. ஸோ மிச்ச பூ அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான். ஸோ ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. பூன்னு பார்க்கும்போது கிரிசாந்தம் தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கிரிசாந்தம், அப்புறம் வந்து ஒயிட் கிரிசாந்தம், அது மட்டும் இல்லாமல் ஜிப்ஸியுமே இருக்குது. ஆனால் இது பூ பேர் என்னது? இதுவும் கிரிசாந்தம் தான். நார்மல், இது ஹைப்ரிட். சின்னதாக பார்த்தீங்களா, அதிலே பெருசு. இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் மண்டபம் ஃபுல்லாக ஏசி தான், பட் இருந்தாலும் இங்கேருந்து வியூ பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க இங்கேருந்து வியூ எப்படி தெரியுதுன்னு. இந்த இடத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ அடிச்சிடுவாங்க. ஆக்சுவலி மேபி சிஎம் யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் நிறையா இருக்கும், அதனால் சீக்கிரமாக முடிக்கணும். பட் நாளைக்கு என்ன ஏதுன்ட்டு நாளைக்கு தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் வியூலேருந்து எடுக்கிறது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த மண்டபத்துக்கு கொஞ்சம் ஹைலைட் லுக்கு நல்லா இருக்குது. கைஸ் இப்போ தான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னென்னா, ஸோ இந்த மண்டபத்தில் உட்கார சீட்டிங் பார்க்கும்போது ஸோ இவ்வளோ தான். ஸோ அந்த ஒரு இது முடியுது இல்லையா, ஸோ அந்த பக்கமும் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருங்க நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற இடத்த வந்து இப்போதைக்கு ஸ்டேஜ் வந்து உட்கார்ற மாதிரி ஃபுல்லாக்கிட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்டுன்றதுனால இது வரைக்கும் தான் முடியுது இந்த ஃபங்க்ஷனில். ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஏரியா. அந்த இது மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க.
இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக இப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் இந்த மெட்டீரியல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் மட்டும் நாளைக்கு அடிப்பாங்க. ஸோ அதுக்காக பூ அங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மண்டபத்தில் இருக்க எல்லாமே காமிச்சிருப்பேன். பார்க்கிங் ஏரியாவெல்லாம் வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க வேறு மாதிரி. ஸோ முடிஞ்சால் நான் நாளைக்கும் கொஞ்சம் கவர் பண்ணி இந்த வீடியோட போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது ஃபங்க்ஷன் இங்கே நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மண்டபத்தை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் லைட் பா, எல்லா இடத்துலையும் லைட்டு ஜொலிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் நீடூர்ன்ற ஊரில் தான் மந்தி ஃபேமஸ்ஸு. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சொல்லி தான் இன்றைக்கி எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு மந்தி இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஹாலில் இருக்கும். அது அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன், மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அப்படிலாம் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துலேருந்து நீடூர் போகிறோம். போயிட்டு மந்தி சாப்பிட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இன்ஸ்டாவில் நம்மளை ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன், ஃபுட் ரிலேட்டடாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும். அதையும் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு. 144 இருந்தது 119 காட்டுது. அது இல்லைன்னா அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லை மண்டபம். நம்ம ரைட்டில் போகணுமா? நம்ம ரைட்டில் போகணும். குட்டி குட்டி சந்தில் ஒன்று போகிறோம். இந்த பக்கம் வந்த மாதிரி தான் எனக்கே ஃபீலிங் இருக்குது. கூட்டு வந்து பையா கூட மந்தி சாப்பிட்டது இல்லைங்க? பையா கூட பெரிய பிளேட்டில் மந்தி சாப்பிட்ருக்கியா? ஆஹா இல்லை. உயிரோட இருக்கு. கடையே இல்லையா? யூசஃபா? அதான் அல் யூசப். அல் யூசப் வருவாய் தான். இதுவும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான். ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி கோணையாக இருக்கும். ராஜான்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. நம்ம வந்திருக்க ஸ்பாட் தான் துபாய் மந்தி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் வெளியிலே விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கா. பின்னாடி சாயறதுக்குமே சாஞ்சிக்கலாம். ஐயோ, ஸோ கைஸ் ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் மந்தியில் மட்டன் மந்தி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 700 போல் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. பீஸுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே பார்த்தீங்கன்னா நீடூரில் இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் நீடூரில் எங்கே வேணாலுமே மந்தி சாப்பிட்லாம், எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த ஹோட்டல் ப்ளஸ் இந்த துபாய் மந்திலையும் இன்னொரு ஹோட்டலும் இருக்குது. இன்னொரு ஹோட்டல் என்ன ஹோட்டல்? யூசஃபா, அல் யூசஃப். ஸோ அந்த ஹோட்டல்லையுமே பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீடூர் ஏரியா. நீடூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பீப்புள்ஸ் தான் அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மந்தி ஃபேமஸ்ஸு. எல்லா கடையிலுமே மந்தி சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டது துபாய் மந்தியில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த யூசஃப், அலி யூசஃப் மந்தி பிரியாணி. இங்கே கடையே காணோம், அங்கே இருக்கு. ஸோ இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் டீசெண்டான ஏரியாப்பா. இதுவும் யூசுப் கடை, இதுவும் ஒரு மந்தி பிரியாணி கடையோ? அது மந்தி பிரியாணி யூசுப் கடை. யூசுப் கடை, யூசுப் பிரியாணி தான் யூசஃப். ஸோ இங்கே வந்து நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணலாம். யூசஃப் மந்தி பிரியாணி கீழே அழகாக உட்காந்து குஷனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டி வந்தேன்னா நான் அந்த வீடியோவும் போடுறேன். அங்கேயுமே பிரியாணி மந்தி நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே ஏதோ ஒரு கடை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டேன் அதை கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டது அப்படியே மதன்னு இருக்குது. மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிஃபர் ரொம்பவே ஃபேமஸ். கைஸ், மயிலாடுதுறையில் ஜெனிஃபர்ன்ற கேக்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அந்த கடைக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். உள்ளே போயிட்டு எதாவது வாங்கிட்டு அப்படியே வரோம். ஓகேங்களா? ஏய், ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குடா. ப்ரோ கம்மியாக இருக்கு. புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் கம்மியாக எங்கே போகிறாங்க? இப்படி இருக்கிறது லட்டு எனக்கு வேண்டாம். லட்டு சாப்பிட்டா சீட்டு அதிகம் போயிடாது. கையில் எடுத்து உடச்சி விடும். மகிழ்ச்சியான தருணங்களை இனிமையாக கொண்டாடுவோம். ஸ்வீட் லெமன் ஜூஸ், பொமக்ரனேட். ஸோ கைஸ், ஜெனிஃபரில் லட்டும் ஜூஸும் குடித்தோம். நல்லா தான் இருந்துச்சு, குறையும் சொல்லலை. இல்லை, ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப கேவலமாலாம் இல்லையா? ரொம்ப கேவலமாலாம் இல்லை, பட் ஆவரேஜாக இருந்துச்சா? ஆவரேஜாக இருந்துச்சு. லட்டு ட்ரையாக இருந்தது. ஜூஸ் திக்காவும் இல்லை, அந்த மாதுளை ஜூஸ். அது ஆமாம், அது மேபி ஐஸ் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஐஸுக்கும் திக்னஸுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? ஒரு நல்ல தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாங்களோ. ஜூஸை கரெக்டாக போட தெரில. ஆமாம், அது ஒரு மிஸ்டேக்கு. மிஸ்டேக் இல்லை, பெரிய மிஸ்டேக்கு. ஸோ ஆம்பியன்ஸ் இல்லை, எப்படி இருந்துச்சு? ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது, பயங்கரமாக வச்சுருக்காங்கப்பா. அந்த பிங்க் கலரில் அப்பா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. இந்த வராரு, விடியல் தர போகிறாரு. அதுதான் மக்களோட வாவ், பயங்கரம்டா ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே பயங்கரமாக இருக்காங்கப்பா. பொண்ணும் நல்லா இருக்காங்க, மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்க. நேரில் பார்த்தா தான் தெரியும். சிக்னேச்சர் ஹாலில் பார்க்கிங் ஸ்லாட்டில் இருக்கும் இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கா.
காட்டு பயங்கரமா இருக்கா, பயங்கரமா இருக்கும். அடி கூட்டம் பிரிக்கும். வரவங்களுக்கு தாம்பரம் என்ன தருவாங்க? தேங்காவா பையா? NCS Tamil BGM